நான் சாப்பிடுறேன், அவர் எழுதுறார், இவர் கதைக்கிறார் மாதிரி சில வாக்கியங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா நீங்க சிங்கள ஏரியாவுக்கு போன உடனே தடுமாறுறீங்களா? ஒரு ஆள் சிங்களத்துல ஃபாஸ்டா பேசினா புரியாம ஒழிக்கிறீங்களா? சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியாம தமிழ் சிங்களம் கலந்து சமாளிக்கிறீங்களா? அப்போ தனியா வேர்ட்ஸ் தெரிஞ்சா போதாது, ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சாதான் ஈஸியா சிங்களத்துல கதை கேளும். இந்த வீடியோல தமிழ் மூலமா பிராக்டிக்கலா சிங்கள சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்றத நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்றைக்கு நாங்க அடிப்படையில இருந்து சிங்கள வாக்கியங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்றதையும் அதை நாங்க கதைக்கும் போது எப்படி பாவிக்கலாம்ன்றதையும் இந்த வகுப்புல பார்க்க போறோம். இந்த வகுப்புல மொத்தம் 58 விதமான வாக்கிய அமைப்புகளை நாங்க டெய்லி பாவிக்கிற சாப்பிடு என்ற வினை சொல்ல பெற்று விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு சிங்கள வாக்கிய அமைப்பு முறை பற்றின ஒரு கிளியர் ஐடியா கட்டாயம் கிடைக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வகுப்புக்குள்ள போவோம். இப்ப நாங்க முதலாவதா பேசிக்கா ஒரு வினைச்சொல் அப்படியே வந்துட்டா எப்படி பாவிக்கிறான்னு பார்ப்போம். இப்ப நீங்கள் சோறு சாப்பிடுங்க, நீங்கள் சோறு சாப்பிடுங்க. அப்ப இது அப்படியே வரும். அப்ப நீங்களண்டா ஓயா, நீங்களண்டா ஓயா, சோறு என்றா பத் பத், சாப்பிடுங்கடா கண்ண கண்ண. அப்ப இன்ன புடிஞ்சா அது கட்டளை சொல். அப்ப ஒயா பத் கண்ண, நீங்க சோறு சாப்பிடுங்க, ஒயா பத் கண்ண அப்படியே வரும். அப்ப இந்த இடத்துல நீங்க வேற வாக்கியங்கள் பாவிக்கலாம். நீங்க தண்ணி குடியுங்க, அப்ப ஒயா பத்துர பொண்ண. அப்ப அந்த இன்ன பேட்டர்ன் வந்தா கட்டளை வரும். சரியா? அடுத்தது பாருங்க, நீங்க சோறு சாப்பிடுகிறீர்கள். இப்ப நாங்க சொல்லுவோம் நீங்க சோறு சாப்பிடுறீங்க அப்படி. அப்ப இது அப்படி வரமாட்டா. அப்ப நீங்கண்டா ஒயா, இந்த பேட்டர்ன் வந்து மாறாது. பட் சோறு சாப்பிடுறீங்க, அப்ப இது அப்படி வரமாட்டா. இந்த கண்ணை இருக்கு தானே, இந்த கண்ணவுல இருக்கிற இன்னவ வந்து கட் பண்ணுவான். கண்ணவுல இருக்கிற இன்னவ கட் பண்ணி போட்டு நவா போட்டு விட்டப்பட்டா அது நிகழ்காலத்துல வரும். அப்ப கனவா கனவா. அப்ப இதுதான் ஓயாபத் கனவா. இதே மாதிரி இப்ப பொன்னன்றதுக்கு நீங்க இன்னவ கட் பண்ணி போட்டு நவா போட்டு விட்டீங்கன்னா பொனவா. லியன்னான்றதுல இன்னவ கட் பண்ணி போட்டு நவா போட்டு விட்டீங்கன்னா லியனவா. இப்படி எல்லாத்துக்குமே வந்து இந்த நவா நவா போட்டு விட்டீங்கன்னா அது நிகழ்கால பேட்டர்ன் வந்து கொடுக்கும். அப்ப ஓயா பத் கனவா, ஓயா பத் கனவா, நீங்க சோறு சாப்பிடுறீங்க. இப்ப இதே பாஸ்ட் டென்ஸ்ல பார்த்தோம்னா நீங்க சோறு சாப்பிட்டீர்கள், நீங்கள் சோறு சாப்பிட்டீர்கள். அப்ப நீங்கள் என்ன ஓயா, சோறு பத், சாப்பிட்டீங்க கேவா கேவா. அப்ப கனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் வந்து கேவா. இதே மாதிரி மிச்ச சொற்களுக்கு இப்ப பொனவாண்டா பிவ் ஆண்டு இருக்குது, மற்றது லியனவாண்டா லிவ் ஆண்டு இருக்குது, கியனவாண்டா கியூ ஆண்டு இருக்குது. இப்படி நீங்க வந்து அதுகள் தெரிஞ்சு கொள்ளணும். இது ஆல்ரெடி வந்து நாங்க பாஸ்ட் டென்ஸ் என்ற வகுப்புல வந்து டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம். அடுத்தது பாருங்க, நீங்க சோறு சாப்பிடுவீர்கள். அப்ப இது ஒரு எதிர்கால பேட்டர்ன். இப்ப நீங்க சோறு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவேன் தானே. அப்ப ஒரு எதிர்கால பேட்டர்ன். அப்ப எதிர்கால பேட்டர்ன் அப்படி வரும். அப்ப நீங்க ஒயா சோறு பத் சாப்பிடுவீங்க. அப்ப இது அப்படி வர மாட்டா. இந்த கண்ணை இருக்கு தானே, கண்ணவுல இருக்கிற இந்த இன்னவ வந்து கட் பண்ணு, கண்ணவுல இருக்கிற இன்ன கட் பண்ணி போட்டு இந்த ஈய போட்டு விட்டப்பட்டா சரி. அப்ப கை கை. இதே மம வரைக்கு நாங்க பார்த்தனாங்க என்ன, கண்ணவோட சேப்பமண்டு கண்ணம். அதே அப்பியண்டு வரைக்கு மூ சேப்பமண்டு பார்த்தனாங்க. அப்ப மூசை கேக்க இன்னவ வட்டி போட்டு மூ, அப்ப கமு. மிச்சம் எல்லாத்துக்கும் இந்த ஈ சேப்பமண்டு பார்த்தனாங்க கை. சரியா? அப்ப ஓயா பத் கை, ஓயா பத் கை ரெண்டு பேர். இப்ப நீங்க சோறு சாப்பிடுவீங்க, ஒயா பத் கை. அப்ப இதுதான் என்ன நிகழ்காலம்
இறந்த காலம் எதிர்காலம். ஓகே, இது வெரி பேசிக். இனி கொஞ்சம் அட்வான்ஸுக்கு போறோம். ஓகே, அடுத்தது பாருங்க. நான் சோறு சாப்பிடவா? நான் சோறு சாப்பிடுறதா? எடுக்கப்ப தானே நான் சோறு சாப்பிடுறதா, நான் சோறு சாப்பிடையா, நான் சோறு சாப்பிடவா, எல்லாமே சேம் மீனிங் தான். அப்ப நான் மம சோறு பத் சாப்பிடுறதா. அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கண்ணன்றதுக்கு ஒரு மீனிங் வந்து சாப்பிடு இல்லாட்டி சாப்பிட. தெரியும். அப்ப சாப்பிடவான்றது கேள்விதானே. அப்ப கேள்வி என்றபடியா இந்த கண்ணவோட நீங்க இந்த தேவ போட்டு விட்டீங்கடா. சரி, அப்ப என்னென்ன வரும்? கண்ணத கண்ணத என்று வரும். அப்ப மம பத் கண்ணத, நான் சோறு சாப்பிடுறதா, இல்லாட்டி மங் பத் கண்ணத என்று நீங்க கேட்கலாம். மங் பத் கண்ணத, நான் சோறு சாப்பிடுறதா அப்படின்னு கேட்கலாம். அப்ப கண்ணவோட த போட்டு விட்டீங்கடா. சரி, இதே இப்ப பொன்னதன்னா குடிக்கவா, லியன்னத எழுதவா. அப்ப இப்படிதான் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க சோறு சாப்பிடுறீங்களா, சாப்பிடுகிறீர்களா, இது ஒரு நிகழ்கால பேட்டர்ன்ல வர கேள்வி. இப்ப நீங்க சோறு சாப்பிடுகிறீங்களா, அப்ப ஒயா பத் கனவாண்டா நீங்க சோறு சாப்பிடுகிறீர்கள், ஒரு நிகழ்கால வாக்கியம் மட்டும் பார்த்தனா. அப்ப இதுக்கு தேவ போட்டு விட்டமாட்டா இது கேள்வியா மாறிடும். அப்ப நீங்க சோறு சாப்பிடுறீங்களா, ஒயா பத் கனவாத, ஒயா பத் கனவாத. இப்ப த போட்டு விட்டா அது கேள்வியாக மாறும். சரியா? ஒயா பத் கனவாத, நீங்க சோறு சாப்பிடுறீங்களா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, த போட்டு விட்டபடியே தான் கேள்வி ஆயிடும். என்ன, சாப்பிடவா, சாப்பிடுறதா. சரியா? அப்ப த போட்டா அது வந்து கேள்வி சொல்லாக மாறும். அடுத்தது பாருங்க, நீங்க சோறு சாப்பிட்டீங்களா, நீங்க சோறு சாப்பிட்டீங்களா. அப்ப இது ஒரு இறந்த கால பேட்டர்ன். அப்ப இறந்த கால பேட்டர்ன்டா நீங்க இறந்த காலம் தானே பாவிக்கணும். அப்ப ஒயா பத், அப்ப கேவான்னு பார்த்தனாங்க, இறந்த காலம் கேவா. அப்ப கேவாவோட கேள்வியாக்க வேண்டிய வழியா தேவ போட்டு விட்டீங்கடா. சரி, அப்ப ஒயா பத் கேவாத, ஒயா பத் கேவாத என்று பாவிச்சு விட்டீங்கடா. சரி, அப்ப ஒயா பத் கேவத, அப்ப கேவாதன்றத கேவதன்னு சொல்லுங்க. ஒயா பத் கேவத, நீங்க சோறு சாப்பிட்டீங்களா, ஒயா பத் கேவத. அப்படி வேற. அடுத்தது பாருங்க, நீங்க சோறு சாப்பிட முடியும், நீங்க சோறு சாப்பிட முடியும். அப்ப நீங்கண்டா என்ன, ஒயா, ஒயா. சோறு என்றா பத், சாப்பிட, அப்ப சாப்பிடுங்கள் இல்லாட்டி சாப்பிட ரெண்டுக்குமே என்ன இன்னதானே. அப்ப கண்ண முடியும் புழுவான், முடியும் புழுவான். அப்ப ஒயா பத் கண்ண புழுவா, ஒயா பத் கண்ண புழுவா. அப்ப நீங்க சோறு சாப்பிட இயலும். என்ன, உங்களால சோறு சாப்பிட இயலுமட்டாலும் ஒயாட்ட பத் கண்ண புழுவாங்கன்னு வேற. உங்களால சோறு சாப்பிட இயலும். அந்த உங்களால என்றதுக்கு நாங்க ட பாவிப்போம். சரியா? அப்ப ஒயாட்ட பத் கண்ண புழுவா, அப்ப உங்களால சோறு சாப்பிட இயலும். இப்படித்தான் வாக்கியங்கள் வந்து உருவாகும். இப்ப நீங்க கேள்வியா கேட்க போறீங்க, நீங்க சோறு சாப்பிட முடியுமா, நீங்க சோறு சாப்பிட இயலுமா என்று கேப்ப. நீங்க சோறு சாப்பிட இயலுமா, இல்லாட்டி உங்களால சோறு சாப்பிட இயலுமா. அப்ப அப்படி கேட்க போற மாட்டா உங்களால வரைக்கும் நீங்க ட போடுவீங்க, ஒயா அட்ட. அதை நீங்கள் என்று சாதாரணமா கேட்க போறீங்கடா, ஒயா, ஒயா சோறு பத் சாப்பிடண்டா கண்ண புழுவான் முடியும், அதோட த போட்டு விட்டீங்கடா அது கேள்வியா மாறும். ஒயா பத் கண்ண புழுவந்த, உங்களால சோறு சாப்பிட இயலுமான்னு கேட்க போறீங்கடா, ஒயாட்ட பத் கண்ண புழுவந்த. அவ்வளவுதான். இந்த ட போட்டு விட்டீங்கன்னா சரி, உங்களால ரெண்டு பேரும். நீங்க சோறு சாப்பிட இயலுமான்னு கேட்க போறீங்கடா, ஒயா பத் கண்ண புழுவந்த. சரியா? உங்களால சோறு சாப்பிட இயலுமான்னு கேட்க போறீங்கடா, ஒயாட்ட பத் கண்ண புழுவந்த. அவ்வளவுதான். இப்ப நீங்க சோறு சாப்பிட முடியாது, நீங்க சோறு சாப்பிட முடியாது என்று சொல்ல போறீங்கடா, ஒயா பத் கண்ண முடியாது பே. அப்ப ஒயா பத் கண்ண பே. அப்ப முடியாதுண்டா பே. அப்ப ஒயா பத் கண்ண பே சொன்னீங்கடா. சரி, நீங்க சோறு சாப்பிட வேணும் என்று சொல்ல போறீங்கடா, நீங்க ஒயா சோறு பத் சாப்பிட கண்ண வேண்டும் ஓன.
அப்ப ஒயா பத் கண்ணோன, ஒயா பத் கண்ணோன, நீங்க சோறு சாப்பிட வேணும். ஒயா பத் கண்ணோன, நீங்க சோறு சாப்பிட வேணும். ஒயா பத் கண்ணோன. அப்ப கண்ணண்டா சாப்பிட, ஓனண்டா வேணும். அப்ப இத கேள்வியா மாத்தி விட்டீங்கன்னா கண்ண ஓனவோட த போட்டு விட்டீங்கன்னா சரி, கண்ண ஓனத சரியா, நீங்க சோறு சாப்பிட வேணுமா என்று கேட்க போறீங்கடா, கண்ண ஓனத. இப்ப சாப்பிட வேணுமான்னு கேட்கிறேன்டா நார்மலா கண்ண ஓனத என்று கேட்டு விட்டீங்கன்னா சரி. இதே மாதிரிதான் மிச்சம் எல்லாத்துக்கும். இப்ப பொண்ண ஓனதா குடிக்க வேணுமா, லியண்ண ஓனத எழுத வேணுமா, அப்படி வாக்கியங்கள் வந்து உருவாகும். இப்ப சாப்பிட வேணாம்னு சொல்ல போறீங்க. இப்ப நீங்க சோறு சாப்பிட வேணாம். அப்ப நீங்கண்டா என்ன, ஓயா சோறு பத், சாப்பிடன்றதுக்கு கண்ணாண்டு தான் பார்த்தனாங்க. என்ன வேண்டாமண்டா எப்பா, ஓயா பத் கண்ணேப்பா, நீங்க சோறு சாப்பிட வேணாம். ஓயா பத் கண்ணேப்பா, நீங்க சோறு சாப்பிட வேணாம். இப்படி வாக்கியம் வேணும். இப்ப இதே கேள்வியா மாத்த போறீங்கடா, நீங்க சோறு சாப்பிட வேணாமா, நீங்க சோறு சாப்பிட வேணாமா ரெண்டு கேட்க போறீங்கடா, ஒயா பத் கண்ண வேணாமன்றதுக்கு எப்பாண்டு பார்த்தா. இப்ப வேணாமன்றதுக்கு த போட்டு விட்டீங்கடா சரி. அப்ப எப்பாத, அப்ப கண்ண எப்பாத சாப்பிட வேணாமா, பொண்ண எப்பாத குடிக்க வேணாமா, இந்த மாதிரிக்கு வாக்கியங்கள் வந்து உருவாகும். அப்ப நீங்க சோறு சாப்பிட வேணாமாண்டா ஒயா பத் கண்ணை பாத ரெண்டு பேர், உங்களை சோறு சாப்பிடட்டா, உங்களை சோறு சாப்பிடட்டா என்று சொல்ல போறீங்க. அப்ப இது வந்து ஒரு ஆள் சொல்லி நீங்கள் வந்து இன்னொரு ஆளு சொல்றீங்க, உங்களை சோறு சாப்பிடட்டா அவர் சொன்னவர் என்று சொல்ல போறீங்கடா உங்களை. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒயாட்ட என்றுதான் பாவிப்பீங்க, ஒயாட்ட பாவிக்கணும். அடுத்தது பத் சோறு, இந்த சாப்பிடட்டாம். அப்ப சாப்பிடுறதுக்கு கண்ணு இந்த ஆமண்டு வருது தானே, இதுக்கு வந்து நாங்கள் லூ பாவிப்போம். அப்ப ஒயாட்ட பத் கண்ணலு, உங்களை சோறு சாப்பிடட்டா சரியா. அதே பொன்னலு ஒன்று வந்தா குடிக்கட்டா, லியன்னலு எழுதட்டா, கத்தாக்கரன்னலு கதைக்கட்டா. அப்படித்தான் இந்த வாக்கியங்கள் வந்து உருவாகும். அப்ப ஒயாட்ட பத் கண்ணலு, உங்களை சோறு சாப்பிடட்டா. இப்ப உங்களால சோறு சாப்பிடவும் முடியாது, உங்களால சோறு சாப்பிடவும் முடியாது என்று சொல்ல போறீங்கடா, உங்களால என்றதுக்கு நாங்க ஆல்ரெடி பார்த்தனாங்க இந்த ட தான் பெருமண்டு சரியா. அப்ப உங்களை ரெண்டு வரைக்கும் ட வருது, உங்களால ரெண்டு வரைக்கும் ட வருது. அப்ப ஒயாட்ட சோறு பத் சாப்பிடவும் என்றா இந்த கண்ணவோட இத் போட்டு விட்டீங்கடா சரி, கண்ணத் கண்ணத். அப்ப ஒயாட்ட பத் கண்ணத் முடியாது, இந்த முடியாதுன்றதுக்கு பே பே, ஒயாட்ட பத் கண்ணத் பே, ஒயாட்ட பத் கண்ணத் பே ரெண்டு பேர். இந்த ட என்றது வந்து என்னென்ன மாதிரி பாவிக்கிறதுன்றத நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த ட வந்து கிளியர் ஆகும். அப்ப உங்களை என்றதுக்கும் ஒயாட்ட தான், உங்களால் என்றதுக்கும் ஒயாட்ட தான். அடுத்தது பாருங்க, நீங்க சோறு சாப்பிட்டதும் வீட்டுக்கு வாங்க, நீங்க சோறு சாப்பிட்டதும் வீட்டுக்கு வாங்க இப்படி சொல்லுவீங்க. நீங்க சோறு சாப்பிட்டதும் வீட்டை வாங்க. அப்ப அந்த இடத்துல நாங்க எப்படி பாய்வோம்டா, ஓயா பத் கேவாம. அப்ப கேவா என்றா அது இறந்த கால பேட்டர்ன், அதோட ம சேர்ப்போம். அப்ப கேவாம கேவாம. அப்ப അതിന്റെ மீனிங் என்ன, சாப்பிட்டதும் என்ற மீனிங். வீட்டை கெதர வாங்க என்ன. அப்ப ஒயா பத் கேவாம கெதர என்ன. அப்ப பிவாவோட மா சேர்த்து விட்டா பிவாம. அப்ப குடிச்சதும் என்ற மீனிங்ல வரும், குடித்ததும் சரி அந்த மீனிங்ல வரும். அப்ப சாப்பிட்டதும் கேவாம, குடித்ததும் பிவாம. அப்ப இதுக்கு நீங்க இறந்த கால பேட்டர்னோட இந்த மாசைக்கோள் அதை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப ஒயா பத் கேவாம கெதர என்ன, நீங்க சோறு சாப்பிடுறீங்களா, நீங்க சோறு சாப்பிடுறீங்களா என்று சொல்ல போறோம்டா, ஒயா சோறு பத் சாப்பிடுகிறீர்கள். அப்ப இது ஒரு நிகழ்காலம். இப்ப நிகழ்கால பேட்டர்னா நீங்க பாவிக்கணும். அப்ப கனவாவோட இந்த ஆமன்றதுக்கு லூதானே சேர்த்த ஆல்ரெடி பார்த்தோம். அப்ப கனவாலு. அப்ப ஒயா பத் கனவாலு, நீங்க சோறு சாப்பிடுறீங்களா, ஒயா பத் கனவாலு, நீங்க சோறு சாப்பிடுறீங்களா.
ரெண்டு பேர். நீங்க சோறு சாப்பிட்டீங்களா? அப்ப இது ஒரு இறந்த கால பேட்டர்ன். பாருங்க, சாப்பிட்டீர்கள். அப்ப ஒயா சோறு பத். இப்ப நீங்களண்டா ஒயா, சோறு என்றா பத், சாப்பிட்டீங்களா? அப்ப இறந்த காலம் அல்லோ. அப்ப கேவாவோட இந்த ஆமன்றதுக்கு லூ. அப்ப கேவாலு. அப்ப ஒயா பத் கேவாலு, ஒயா பத் கேவாலு. நீங்க சோறு சாப்பிட்டீங்களா? அடுத்தது, அவர் சோறு சாப்பிடுறதுண்டா சாப்பிடட்டும். அவர் சோறு சாப்பிடுறதுண்டா சாப்பிடட்டும். இது நாங்க கதைப்போம் தானே. அவர் சோறு சாப்பிடுறதுண்டா சாப்பிடட்டும். அப்ப அப்படி சொல்ல போறோம்டா, அவர் சாரி, இதுல ஒயா ஆண்டு வந்துட்டு ஏ ஆண்டு வேறும் என்ன, ஏயா. வெவரண்டா ஏயா, சோறு சாப்பிடுறதுண்டா. அப்ப பத் சாப்பிடுறது, இது ஒரு நிகழ்காலம் தானே. அப்ப நிகழ்காலம் என்ன, கனவா. இந்த கனவாவோட என்றாலண்டா நம் சேர்ப்போம், நம். அப்ப கனவானம், கனவானம். அப்ப கனவாவோட நம் சேர்ப்போம். அப்ப கனவானம். அடுத்தது சாப்பிடட்டும். அப்ப இது எப்படி வருமாட்டா, காப்பு பூ பேட்டர்ன் பார்த்தனாங்க என்ன. அப்ப பூ பேட்டர்ன் எப்படி சேர்ப்போம், இந்த கண்ணவுல இருக்கிற இண்ணவ கட் பண்ணி போட்டு அதுக்கு பூ சேர்ப்பேன். இப்படிதான் பூ பேட்டர்ன் உருவா. அப்ப காவோட பூ சேர்க்க காப்பு ரெண்டு பேர் சரியா, காப்பு. இப்ப லியன்னாவோட பூ சேர்க்க லியன்னாவில இருக்கிற இண்ணவ கட் பண்ணி போட்டு பூ சேர்த்த மாட்டா லியப்பூ ரெண்டு பேர். அப்ப இந்த பூ பேட்டர்ன் எப்படி சேர்க்கிறது, கண்ணவுல இருக்கிற இண்ணவ கட் பண்ணி போட்டு பூ. அப்ப காப்பு, அதோட இந்த தென்ன்றதை பாவிச்சு விட்டா சரி. அப்ப தென்ன்றதை பாவிச்சு விட்டப்பட்டா சரி. அப்ப காப்பு தென், காப்பு தென். ஏயா பத் கனவானம் காப்பு தென். அவர் சோறு சாப்பிடுறா சாப்பிடட்டும். அப்ப ஏயா பத் கனவானா காப்பு தென், அப்படி வேற. அப்ப இந்த பூ பேட்டரோட நீங்க தென் பாவிச்சு விட்டீங்கன்னா அது சாப்பிடட்டும் ரெண்டு பேரும். இது ஜென்ரலா வந்து அவர் சாப்பிடுறா சாப்பிடட்டும், அவர் குடிக்கிறா குடிக்கட்டும், அப்படியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இது பாவிக்கும் சரியா. இப்ப அவர் குடிக்கிறா குடிக்கட்டும். அப்ப ஏயா பொனவானங், அங்கால என்ன வரும், பீப்புதென், பீப்புதென் குடிக்கட்டும். இப்படித்தான் அந்த பேட்டர்ன் வந்து. ஓகே, அடுத்த பேட்டர்ன், நீங்க சோறு சாப்பிட்டா நல்லது. நீங்க சோறு சாப்பிட்டா நல்லது. பாருங்க, சாப்பிட்டால். இந்த சாப்பிட்டால்ன்றதுக்கு வந்து நாங்க ஒத் பேட்டர்ன் பாய்ப்போம். அப்ப இந்த ஒத்த எங்க பாய்ப்போம்டா, இறந்த காலத்துக்கு தான் பாய்ப்போம். அப்ப கனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் என்ன, கேவா, கேவா. இந்த கேவாவுக்கு தான் நாங்க ஒத் பாவிப்போம். அப்ப கேவாவோட ஒத் பாவிச்சா என்ன, கேவொத், கேவொத். அப்ப ஒயா சோறு பத் கேவொத் நல்லது கொண்டாய். ஒயா பத் கேவொத் கொண்டாய். அதே மாதிரி எல்லா இறந்த காலத்துக்கும் ஒத்து பாவிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்ப குடித்தால் நல்லது. அப்ப குடிக்கிறதுக்கு வந்து பொனவா, அதுண்ட பாஸ்ட் டென்ஸ் பிவ்வா. அப்ப பிவ்வொத் கொண்டாய், குடிச்சா நல்லது. அதே லியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் லிவ்வா. அப்ப லிவ்வொத் கொண்டாய். கியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் கிவ்வா இல்லாட்டி கீவா. அப்ப கிவ்வொத் கொண்டாய். இப்படித்தான் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து வரும். அதே மாதிரி கதைச்சா நல்ல. அப்ப கதைக்கிறதுக்கு வந்து கதாகரனவா, அதுண்ட பாஸ்ட் டென்ஸ் கதாகரா. அப்ப அதோட ஒத்து சேர்த்து விட்டா கதாகரொத் கொண்டாய், கதாகரொத் கொண்டாய் ரெண்டு பேரும். அடுத்தது பாருங்க, நீங்க சோறு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, நீங்க சோறு சாப்பிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்ல போறோம்டா, ஒயா சோறு பத். அப்ப இந்த முதலாவது பாதம் ஆளண்டு, அதுக்கு ஒத்து பாவிச்ச. இங்க ஆளும் மண்டு வருது. ஆளுமன்றதுக்கு நாங்க அத் பாவிப்போம். இப்ப இந்த அத்தும் வந்து கேவாவோட தான் அத். அப்ப கேவாவோட அத் சேர்த்து விட்டோம்டா கேவத், கேவத் ரெண்டு பேரு. அப்ப ஒயா பத் கேவத் பரவாயில்லை என்றா கமக்னே, கமக்னே. ஒயா பத் கேவத் கமக்னே, ஒயா பத் கேவத் கமக்னே ரெண்டு பேரு. அடுத்த பேட்டர்ன் பாருங்க, நீங்கள் சோறு சாப்பிடுவது இல்லை, நீங்கள் சோறு சாப்பிடுவது இல்லை. இது எப்படி என்ன, இப்ப நீங்க ஸ்போக்கன்ல சொல்லுவீங்க நீங்க சோறு சாப்பிடுறது இல்லை அப்படி. அப்ப நீங்க சோறு சாப்பிடுவது இல்லை இல்லாட்டி சாப்பிட மாட்டீங்க. மாட்டேன்னு வந்துட்டு மாட்டீங்க, நீங்கள் என்ன மாட்டீங்க தானே வேணும்.
இதே நான் ரெண்டு வரைக்கும் மாட்டேன் ரெண்டு பேர். அப்ப நீங்க சோறு சாப்பிட மாட்டீங்க, நீங்க சோறு சாப்பிட மாட்டீங்க ரெண்டு வர போதண்டா. அந்த இடத்துல வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்டா, ஓயா சோறு பத் இந்த கண்ணை இருக்குதானே, கண்ணவுல இருக்கிற ஆ பேட்டர்னை ஏ பேட்டர்னா மாத்துவோம். அப்ப அ ஏ மாறிச்சா கண்ணே என்று வேற, கண்ணே நே என்று போட்டு விட்டீங்கண்டா. சரி, கண்ணே நே ஏண்டா சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, இல்லாட்டி சாப்பிடுவது இல்லை. அப்ப ஒயாபத் கண்ணினே, ஒயாபத் கண்ணினே. இல்லாட்டி நீங்க சோறு சாப்பிட மாட்டீங்க என்றாலும் ஒயாபத் கண்ணினே என்று சொன்னா சரி. ஒயாபத் கண்ணினே, நீங்க சோறு சாப்பிடுறது இல்ல, இல்லாட்டி நீங்க சோறு சாப்பிட மாட்டீங்க. அப்போ ஒயாபத் கண்ணினே ரெண்டு பேர். அதே பொன்னினேண்டா குடிக்க மாட்டீங்க, இல்லாட்டி குடிக்கிறது இல்ல. அதே மாதிரி இது வந்து நிகழ்கால பேட்டர்ன் தான் இந்த கண்ணினே. அதே இறந்த கால பேட்டர்னுக்கு எப்படி வருமாண்டா, நீங்க சோறு சாப்பிட இல்ல, நீங்க நேற்று சோறு சாப்பிட இல்ல, இன்றைக்கும் சாப்பிட மாட்டீங்க போல இருக்கு, அப்படி சொல்லுவோம் தானே. அந்த நேற்று சாப்பிட இல்ல, அப்ப அந்த இடத்துல கண்ணே என்று நாங்க நிகழ்காலத்துல பாவிச்சோம். அப்ப இங்க நாங்க பாவிக்க வேண்டியது இது இறந்த கால பேட்டர்ன். அப்ப கேவா தானே இது இறந்த காலம், அதுக்கே சேர்த்து விட்டவன்டா கேவே, கேவே. அப்ப கேவேனே, கேவேனே ஒயா பத் கேவேனே, நீங்க சோறு சாப்பிட இல்ல, ஒயா பத் கேவேனே. இதே வந்து இப்ப ஒயா வத்துற பியூவேனே, நீங்க வந்து தண்ணி குடிக்க இல்ல. அதே மாதிரி நீங்க சொல்ல இல்ல, ஒயா கியூவேனே, நீங்க சொல்ல இல்ல, ஒயா கியூவேனே. இப்படி அந்த வாக்கிய பேட்டர்ன்ஸ் வந்து வேற. அப்ப நீங்க சோறு சாப்பிட மாட்டீங்க, நீங்க சோறு சாப்பிடுற இல்லன்னு சொல்ல போறீங்கடா, அது வந்து கண்ணினே, அதாவது இன்ன பேட்டர்ன் இருக்கு தானே, அதுக்கே சேர்த்து விட்டீங்கடா. சரி, அதே இறந்த காலத்துல சொல்ல போறீங்க, சாப்பிடே இல்ல, குடிக்க இல்ல, எழுதே இல்ல, அப்படி இறந்த காலத்துல சொல்ல போறீங்கடா, அதை இறந்த காலமா மாத்தி போட்டுத்தான் நே சேர்ப்பீங்க. இப்ப கேவே நே ரெண்டு பேர். அடுத்த பேட்டர்ன் பாருங்க, நீங்க சோறு சாப்பிட்டுட்டீங்க, இல்லாட்டி நீங்கள் சோறு சாப்பிட்டு விட்டீர்கள், அப்படி நாங்க சொல்லுவோம் தானே. இப்ப நீங்க சோறு சாப்பிட்டு விட்டீர்கள், இல்லாட்டி நீங்க சோறு சாப்பிட்டுட்டீங்க, அப்படி நாங்க சொல்லுவோம்டா. அதுக்கு வந்து எப்படி பாய்ப்போம்டா, இந்த லா பேட்டர்ன் பாயும். அப்ப முன்னுக்கு நீங்கண்டா ஒயா, சோரண்டா பத், இந்த லா பேட்டர்ன் இது எப்படிண்டா, இந்த கண்ணை இருக்கு தானே, கண்ணு, இந்த கண்ணவுல இருக்கிற இன்னவ தூக்கி போட்டு லா சேர்ப்போம். அங்க பூ கேட்க காப்பு என்று வந்த மாதிரி இங்க காலா ரெண்டு பேர், காலா. நீங்க சோறு சாப்பிட்டுட்டீங்க, ஒயா பத் காலன், ஒயா பத் காலன். அதே மாதிரி குடிச்சிட்டீங்கடா பீலாண்டு வேற. அதே மாதிரி எழுதிட்டீங்க, எழுதிட்டீங்கடா இந்த லியன்னா இருக்கு தானே, லியன்னாவில இருக்கிற இன்னவ கட் பண்ணினா லிய, அதோட லா சேர்த்து விட்டீங்கடா. சரி, லியலா எழுதிட்டீங்க. இப்ப இந்த வாக்கியத்தை பார்ப்போம். இப்ப நீங்க சோறு சாப்பிட்டுட்டு போங்க ரெண்டு சொல்லுவேன் தானே, நீங்க சோறு சாப்பிட்டு விட்டு போங்கள் எழுத்து வழக்கு. அப்ப நீங்க சோறு சாப்பிட்டுட்டு போங்க, இப்படி நாங்க பேச்சு வழக்குல சொல்ல போறோம்டா. அதுக்கு எப்படி சொல்லுவோம்டா, ஓயா பத் சாப்பிட்டு விட்டு. இதுக்கு வந்து நாங்க காலாதான் பாய்வோம், சரியா. அப்ப சாப்பிட்டு விட்டீங்க, சாப்பிட்டுட்டீங்க என்றாலும் வந்து காலாதான், சாப்பிட்டுட்டு இல்லாட்டி சாப்பிட்டு விட்டு என்றாலும் காலா பாய்வோம். போங்க என்ன, ஒயா பத் காலா என்ன, ஒயா பத் காலா என்ன, நீங்க சோறு சாப்பிட்டுட்டு போங்க. ஒயா வத்துற பீலா என்ன, நீங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க, ஒயா வத்துற பீலா என்ன, அப்படி வேற, சரியா. அப்ப லா பேட்டர்ன் கவனம், சரியா. இதுதான் அதுண்ட பேட்டர்ன். அடுத்தது, நீங்க சோறு சாப்பிட்டும் பிரியோசனம் இல்ல, நீங்க சோறு சாப்பிட்டும் பிரியோசனம் இல்ல என்று சொல்ல போறீங்கடா. நீங்க ஒயா சோறு பத் சாப்பிட்டும், அப்ப சாப்பிட்டு போங்கன்றதுக்கு காலா தானே பாவிச்சோம். அப்ப காலா சாப்பிட்டும், அங்க பாருங்க உம்மன்ற ஒரு சவுண்ட் வருது, அந்த உம்முக்கு இத் பாயுதம். அப்ப காலா, அப்ப ஒயா பத் காலா பிரயோசனம் இல்ல, பிரயோசனம் இல்லையண்டா பிரயோஜனைய இந்த ஜூ மாதிரி வேற, சரியா. பிரயோஜனையக்னே, அப்ப பிரயோஜனையக்னே, அப்ப ஒயா பத் காலா
பிரயோஜனியக் நே ஒயா பத் காலா பிரயோஜனியக் நே. அப்ப நீங்க சோறு சாப்பிட்டும் பிரயோசனம் இல்ல. அப்ப இது அந்த லா பேட்டர்னுக்கு தானே, லா பேட்டர்னுக்கு சேர்த்து விட்டேன்டா. இது வேற. நீங்க சாப்பிடுற சாப்பாடு நல்ல, நீங்க சாப்பிடுற சாப்பாடு நல்ல என்று சொல்ல போறோம்டா. நீங்கண்டா ஓயா இங்க பாருங்க, சாப்பிடுகிற என்று வாக்கியம் வந்து முடியல. என்ன வாக்கியம் வந்து முடியல, இது ஒரு வினையெச்சம். அப்ப இது எப்படி வருமண்டா, கண்ணண்டா சாப்பிடுங்கள். அப்ப சாப்பிடுற என்று சொல்ல போறோம்டா, இந்த கண்ணாவில இருக்கிற இன் இருக்குதானே, இப்ப தமிழ்ல எழுதிக்க க இன்ன. அப்ப அதுல இருக்கிற இன்னன்னா இருக்குதானே, இன்னன்னாவ அப்படியே கட் பண்ணி விடும். அப்ப எப்படி வரும், கண என்று வரும், கண. அப்ப கண என்று சொல்றோம்டா. சரி, இப்ப சாப்பிடுற. இதே குடிக்கிறேன்டா பொன்ன. இப்ப பொன்னாவில இருக்கிற இன்னன்னாவ தூக்கினோம்டா பொன என்று வேற. அப்ப பொனவத்துற குடிக்கிற தண்ணி என்று வேற. அதே லியன லியும எழுதுற கடிதம். ஏன்னா லியன்னாவில இருக்கிற இன்னன்னாவ தூக்கினோம்டா லியன. சரியா, இப்படித்தானே எல்லாத்துக்குமே வரும். இன்னன்னாவ கட் பண்ணி விட்டோம்டா அது ஒரு வினையெச்சமாக வரும். சரியா, அப்ப கண கண. சாப்பாடு கேம. இப்ப கண கேம சாப்பிடுற சாப்பாடு நெல்லம் கொந்தாய். ஒயா கணக்கேம கொந்தாய். நீங்க குடிக்கிற தண்ணி நல்ல ஒயா போனவத்துற கொந்தாய். இப்படி நீங்க வாக்கியங்கள் வந்து உருவாக்கி கொண்டு போடும். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்லது. அப்ப முதலாவதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? முதலாவது நிகழ்கால பேட்டர்ன், இது வந்து இறந்த காலம், நேற்று சாப்பிட்ட சாப்பாடு நல்லது. என்ன அப்படி சொல்ல போறோம்டா, இந்த பாஸ்ட் டென்ஸ் பேட்டர்ன் வந்தாலே இந்த பூ வந்துடும். அப்ப பூ பேட்டர்ன் எப்படி சேர்ப்போம், இந்த கண்ணாவில இருக்கிற இன்னவ வட்டி போட்டு பூ சேர்ப்போம். இப்ப காப்பு. அப்ப ஒயா காப்பு சாப்பாடு கேம. ஒயா காப்பு கேம கொந்தாய் நல்லம். அப்ப ஒயா காப்பு கேம கொந்தாய். ஒயா காப்பு கேம கொந்தாய். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்ல. ஒயா பீப்பு வத்துற கொந்தாய். நீங்க குடிச்ச தண்ணி நல்ல. இல்லாட்டி நீங்க குடிச்ச சோடா நல்ல. ஒயா பீப்பு சோடா கொந்தாய். இல்லாட்டி ஒயா பீப்பு தே கொந்தாய். நீங்க குடிச்ச தே தண்ணி நல்ல. அப்படி நீங்க வாக்கியங்கள் வந்து உருவாக்கி கொண்டு போகலாம். அப்ப நீங்க பேட்டர்ன் வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். பூ பேட்டர்ன் போட்டா அது பாஸ்ட் டென்ஸ். இதே கணாண்டு பாவிச்சா சாப்பிடுற ரெண்டு வரும். அதே காப்பு என்று பாவிச்சோம்டா சாப்பிட்ட பாஸ்ட் ஃபார்மட்ல வரும். அடுத்தது பாருங்க, அவர் சோறு சாப்பிடட்டும். அவர் சோறு சாப்பிடட்டும், அவர் சாப்பிடட்டும், பிரச்சனை இல்லை, அவர் சாப்பிடட்டும். அப்படி சொல்ல போறீங்கடா. அவரண்டா ஏயா தெரியும், சோறு அண்டா பத். அப்ப ஏயா பத் சாப்பிடட்டும். அப்ப இங்கேயும் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மட் தான் பாவிக்க போறோம். இந்த காப்பு, இந்த காப்புவோட வந்து நாங்க தே என்றத பாவிச்சு விட்டோம்டா. சரி, அப்ப காப்பு தே, காப்பு தே. சரியா, ஏயா பத் காப்பு தே, அவர் சோறு சாப்பிடட்டும். சரியா, ஏயா பத் காப்பு தே. இது ஆல்ரெடி முதல் ஒன்று பார்த்தனாங்க, அவர் சோறு சாப்பிடுறா சாப்பிடட்டும். அங்க வரைக்க காப்பு தென் ரெண்டு பேரும். இங்க காப்பு தே, இது நார்மல் வாக்கியம் தானே, அவர் சோறு சாப்பிடட்டும் ரெண்டு சொல்ல போறீங்கடா. ஏயா பத் காப்பு தே ரெண்டு நீங்க சொல்லலாம். அடுத்ததை பாருங்க, நீங்க வாங்க நாங்க சாப்பிடுவோம். நீங்க வாங்க நாங்க சாப்பிடுவோம் இப்படி சொல்லுவோம் தானே. அப்ப இது நார்மல் பேட்டர்ன் பாருங்க. நீங்க வாங்க கட்டளை சொல். அப்போ ஓயா என்ன, நீங்க வாங்க, நாங்க அப்பி சாப்பிடுவோம். இது ஒரு எதிர்காலம். என்ன அப்ப கண்ணாவில இருக்கிற இன்னவ வந்து கட் பண்ணுவோம். அப்பிக்கு வந்து மூதானே சேர்ப்போம். அப்ப இன்னவ கட் பண்ணி போட்டு மூ. அப்ப என்னண்டு வரும், கமு கமு ரெண்டு பேரும். அப்ப அப்பி கமு. அப்ப ஒயா என்ன, அப்பி கமு நாங்க சாப்பிடுவோம். அப்பி பக்கமு நாங்க சோறு சாப்பிடுவோம். இப்படி வாக்கியம் உருவாக்கலாம். நீங்க இங்க வந்து சாப்பிடுங்க ரெண்டு சொல்ல போறோம்டா. நீங்க ஓயா இங்க, மெஹே வந்து, எவில்லா. இந்த வந்து, வந்துட்டு, வந்து விட்டு எல்லாத்துக்குமே இந்த லா பேட்டர்ன் தான். அப்ப இந்த எண்ணெய் இருக்குதானே, எண்ணெய் வந்து இந்த லாவா வரைக்க எல்லா ஆண்டு வராது. நாங்க வளமையா இன்னவ வெட்டி போட்டு தானே எல்லா சேர்ப்போம். இது வித்தியாசம், எவில்லாண்டு தான் வரும். சரியா, இது ஞாபகம் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஜன்ன வந்து கிஹில்லாண்டு வரும் லா பேட்டர்ன்ல. சரியா, அப்ப இது எவில்லா. சரியா, எவில்லா. அப்ப ஒயா மெஹே எவில்லா, கண்ண சாப்பிடுங்க.
அப்ப இங்கன்றதுக்கு மெஹே, வந்துகண்டா அவில்லா, சாப்பிடுங்கண்டா கண்ணு. ஒயா மெஹே அவில்லா கண்ணு. இங்க வந்து சாப்பிடுங்க நாங்க வாக்கியம் உருவாக்கு. அடுத்த பேட்டர்ன் பார்க்க போறோம். நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்ப இப்ப என்ன, ஒரு ஆள் வந்து சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரம் வந்து ஒரு ஆள் சோறு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இப்ப இந்த நேரம் ஒரு ஆள் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இது வந்து இங்கிலீஷ்ல என்ன, பிரசன்ட் கண்டினியூஸ், இப்ப நடந்து கொண்டிருக்குது. அப்ப நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க என்று சொல்ல போறோம்டா, ஓயா பத் இங்க வந்து இந்த மின் என்ற ஒரு பேட்டர்ன் பாய்ப்போம். அந்த மின் எப்படி பாய்ப்போம்டா, இந்த கண்ணை இருக்குதானே, கண்ணை அதுல இருக்கிற இன்னவ கட் பண்ணி போட்டு மின்ன்றத சேர்ப்போம். மின். அப்ப மின் சேர்த்தமெண்டா அப்படி வரும், கமின், கமின் ரெண்டு பேர். கத்தாக்கரன்னவுல இன்னவ வட்டி போட்டு மின் சேர்த்தமெண்டா கத்தாக்கரம், சரியா? கியன்னவுல இருக்கிற இன்னவ வட்டி போட்டு மின் சேர்த்தமெண்டா கியமின். இதுதான் அந்த பேட்டர்ன் வந்து வேற. இன்னவ வட்டி போட்டு மின். பெரும்பாலான இடங்கள்ல இன்னவ வட்டி போட்டு தான் நாங்கள் அந்த விகுதிகளை வந்து சேர்ப்போம், சரியா? அப்ப கமின், சாப்பிட்டு கொண்டு, கமின். இன்னவா, இன்னவா வந்து ஒரு நிகழ்கால பேட்டர்ன், என்ன இருக்கிறோம் என்ற மீனிங்க வந்து கொடுக்கும். இன்னவா அதாவது உயிருள்ளதுகளுக்கு வந்துதான் இந்த இன்னவா வந்து பாவிக்கும், சரியா? ஒயா பத் கமிங் இன்னவா, ஒயா பத் கமின் இன்னவா ரெண்டு பேர். இது வந்து நாங்கள் ஒரு ஜெனரலான ஃபார்மேட்டுக்கு பாவிப்போம், சரியா? பொதுவா சாதாரணமா ஸ்போக்கன்ல வந்து எப்படி பாவிப்போம்ட்டா ககா இன்னவா, ககா இன்னவான்னு பாவிப்போம். அப்ப இது எப்படி வருதுண்டா, காணா காண, சரியா? டபுள் ஆளுதுரா, சரியா? காணா காண, சரியா? இன்னவ வெட்டி நம்ம அக்கா தானே, அந்த காணாவ 2 தரம் எழுதுறா. அப்ப கன்னு வருது. அதாலவே என்ன செய்யணும், ஒரு ஏஎம் போட்டுட்டு கக்கா என்று சொல்லினோம். அதுவும் வந்து சேம் சாப்பிட்டு கொண்டு என்ற மீனிங்க கொடுக்கும். அப்ப ஒயா பத் கக்கா இன்னவா, நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க, ஒயா பத் கக்கா இன்னவா. அதே மாதிரி குடிச்சு கொண்டிருக்கிறீங்கடா, குடிக்கிறதுக்கு வந்து பொண்ண தானே, இது பொபோ என்று வராது, சரியா? பிபி என்றுதான் வரும். இதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. பிபி, பிபி, சரியா? பிபி இன்னவா. அதே மாதிரி இப்ப கதைச்சு கொண்டுண்டா கத்தாக்கரன்னு தானே. இப்ப கத்தாக்கரன்னுல இருக்கிற இன்னவ வட்டி விட்டப்பட்டா கத்தாக்கர, கத்தாக்கர. அப்ப இத டபுள் ஆக்கி விட்டா கத்தாக்கர, கத்தாக்கர ரெண்டு பெரிய ஒரு சென்டென்ஸா வந்துடுது, என்ன? அப்ப அதுக்காண்டியவே என்ன செய்யணும்ட்டா, இந்த பின்னுக்கு இருக்கிற கரை இருக்குதானே, கரை, அந்த கரவை மட்டும் டபுள் ஆக்கி விடுவீங்க. அப்ப என்னன்னு வரும், கத்தா கர கர இன்னவா, கதைச்சு கொண்டு இருக்கிற, சரியா? கத்தா கர கர இன்னவா, சரியா? இதான அதுட பேட்டர்ன், சரியா? அப்ப டபுள் ஆக்குறது. அப்ப இதுல கக்கா இன்னவாண்டா என்ன, சாப்பிட்டு கொண்டிருக்கின. இப்ப அந்த விஷயம் வந்து நடக்குது. அப்ப கமிங் இன்னவாண்டாலும் சரிதான், கக்கா இன்னவாண்டாலும் சரிதான். நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க, நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க என்று சொல்ல போறோம்டா, ஓயா சோறு பத் சாப்பிட்டு கொண்டு, கமிங் இருந்தீங்க. இன்னவாண்ட பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஹிட்டியா. இன்னவாண்ட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹிட்டியா. அப்ப ஒயா பத் ஹமின் ஹிட்டியா, இன்னவாண்ட பாஸ்ட் டென்ஸ் ஹிட்டியா. அதே இப்ப நாங்க கக்கா பாவிக்க போறோம்டா, கக்கா ஹிட்டியா, ஒயா பத் கக்கா கிட்டியா. நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க, நான் நேற்று வரைக்கும் நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க. அப்ப அந்த விஷயம் வந்து அவர் வரைக்க வந்து நேற்று நடந்து கொண்டிருந்திருக்கு, என்ன, சரியா? நேற்று நடந்து கொண்டிருக்கிறதுக்கு வந்து கிட்டியா பாவிப்பீங்க, அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது வந்து இத நெகட்டிவா மாத்த போறோம். இப்ப நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கல என்று சொல்ல போறோம்டா, இத முதலாவது நிகழ்கால பேட்டர்ன்ல பார்ப்போம். அப்ப நிகழ்கால பேட்டர்ன்ல இன்னவாண்டு தானே முடியுது, ஓகே? இது இந்த வினையடி என்ன, இன்ன, வினையடி வந்து இன்ன. இந்த இன்னவோட நாவல தானே முடியுது, நாவ நே ஆக்கி விட்டோம்டா இன்னே. இதோட நே போட்டு விட்டோம்டா இருக்கவில்லை என்ற மீனிங்க கொடுக்கும். இன்னென்ன, சரியா? இன்னென்ன, சரியா? ஜன்னென்ன போகல, அதே மாதிரி இன்னென்ன இருக்கேல. அப்ப ஓயா பத் சோறு சாப்பிட்டு கொண்டு, ஆல்ரெடி பார்த்துட்டேன், கமிங். இன்னென்ன இருக்கவில்லை,
அதே கக்கா போட போறீங்கன்னா கக்கா இன்னேனே ஒயாபத் கக்கா இன்னேனே ரெண்டு பேர் விளந்தம் பெட்டர் சரியா. அதே இப்ப இறந்த காலத்துன்னு சொல்ல போறீங்கடா இன்னே என்றதுக்கு இறந்த காலம் என்ன கிட்டியா. அப்ப கிட்டியாவுக்கு வந்து ஏ சவுண்ட் சேர்த்தீங்கடா கிட்டியே ரெண்டு பேர் கிட்டியே நே கிட்டியே நே. அப்ப ஒயாபத் கமின் கிட்டியே நே ஒயாபத் கக்கா கிட்டியே நே ரெண்டு பேர். அப்ப பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து என்ன கமின் ஹிட்டியேனே ரெண்டு பேர். பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்கன்னு சொல்ல போறீங்கடா ஒயாபத் கமின் இன்னினே. பாஸ்ட் டென்ஸ்ல ஒயாபத் கமின் ஹிட்டியேனே. இவ்வளவுதான் விஷயம். ஓகே அடுத்ததை பார்க்க போறோம். நீங்க சோறு சாப்பிட்டு இருக்கிறீங்க ஏண்டா இது வந்து நடந்து முடிஞ்சது இந்த விஷயம். நீங்க சோறு சாப்பிட்டு இருக்கிறீங்க என்ன நீங்க சோறு சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படி நாங்க சொல்ல போறோம்டா ஒயா பத் சாப்பிட்டு என்று நாங்கள் மொட்டையா சொல்ல போறோம்டா சோட்டா சொல்ல போறோம்டா. இந்த காலா லா பேட்டர்ன் தான் பாய்ப்போம். அப்ப காலா இருக்கிறீங்க இந்த லா பேட்டர்ன் வார இடத்துல தீயனவா தான் பாய்ப்போம். இப்ப காலா தீயனவா காலா தீயனவா ஒயா பத் காலா தீயனவா. நீங்க சோறு சாப்பிட்டு இருக்கிறீங்க ஒயா பத் காலா தீயனவா. அப்ப இந்த தீயனவா வந்து உயிரற்றதுல தான் பாவிப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த லா பாவிக்கிறபடியா தீயனவா தான் பாவிக்கணும். மற்ற எந்த இடத்துலயும் வந்து இன்னவா தான் பாவிக்கணும் உயிருள்ள ஆக்களுக்கு சரியா. இந்த லா வார இடத்துக்கு மட்டும் தீயனவா வரும். இதே மாதிரி நீங்க சோறு சாப்பிட்டு இருந்தீங்க நீங்க சோறு சாப்பிட்டு இருந்தீங்க இருக்கிறீங்கன்றது ஒரு பிரசன்ட் ஃபார்ம். அதே சோறு சாப்பிட்டு இருந்தீங்க ஒரு பாஸ்ட் ஃபார்ம். இதுக்கு இந்த தியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் வந்து திபுனா. தியனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் வந்து திபுனா. அப்ப காலா திபுனா அவ்வளவுதான். சோறு சாப்பிட்டு இருந்தீங்க ஒயாபத் காலா திபுனா ரெண்டு பேரும் சரியா. தியனவான பாஸ்ட் டென்ஸ் திபுனா. அப்ப லா பேட்டர்னுக்கு கவனம் தியனவா வரும். அடுத்தது பார்க்க போறோம். இது நெகட்டிவ். இப்ப நீங்க சோறு சாப்பிட்டு இருக்கேல்ல நீங்க சோறு சாப்பிட்டு இருக்கேல்ல அப்ப தியனவா தியனவா வந்து என்னண்டு வினை அடியாக வரும். தியன்ன என்று வரும். தீனா ஏனா இன்னன்னா நானா. அப்ப இந்த நானாவ நே என்னாவ ஆக்கணும். ஏ சவுண்டா மாத்தினோம்டா தியன்னே என்று வரும். இந்த தியன்னையோட நே போட்டு விட்டீங்கடா சரி. இப்ப தியன்னே தியன்னே என்று வரும். அவ்வளவு தியன்னே இருக்கே இல்ல. அப்ப தியன்னே இருக்கே இல்ல. அப்ப ஒயாபத் காலா தியன்னே நீங்க சோறு சாப்பிட்டு இருக்கேல்ல ஒயாபத் காலா தியன்னே. இந்த ஷோட்டாவும் சொல்லலாம் ஒயாபத் காலானே நீங்க சோறு சாப்பிட்டு இருக்கேல்ல. இப்ப தியன்னே பாவிக்காம ஒயாபத் காலானே. இதுதான் கூட ஸ்போக்கன்ல வந்து பாவிப்பிடும். ஈஸி தானே ஒயாபத் காலானே. இதே ஒயாபத் காலா தியன்னே கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கேன்னு. அப்ப ஒயாபத் காலானே. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறீங்கடா ஒயாபத் காலா. இந்த தியன்னே இந்த பாஸ்ட் டென்ஸ் திபுனா தானே. அப்ப திபுனா நா சவுண்ட் வந்து நே சவுண்ட் ஆகும். அப்ப திபுனேனே. அப்ப என்னண்டு வரும் காலா திபுனா என்றது நா சவுண்ட் வந்து நே சவுண்ட் ஆகும். அப்ப திபுனேனே. அப்ப காலா திபுனேனே. அப்ப சாப்பிட்டு இருக்கேல. அப்ப இது வந்து பாஸ்ட் ஃபார்மேட்ஸ். அப்ப இது வந்து காலா நேண்டு போட்டா பிள்ளை இந்த இடத்துல ஏலி. ஏனெண்டா இப்ப நாங்க பிரசன்ட் ஃபார்மேட்டுக்கு தான் இந்த காலா நே என்று சொல்றோம். அதே இங்க பாஸ்ட் டென்ஸுக்கும் காலா நே போட்டோம்டா எங்களுக்கு அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கலாமே இல்ல போயிடும் எது பிரசன்ட் எது பாஸ்ட். அப்ப அதுக்காண்டி ஒயாபத் காலா நே என்றது பிரசன்ட் பாவிப்போம். பாஸ்டுக்கு பாவி கேட்க ஒயாபத் காலா திபுனே என்றத பாவிப்போம். அடுத்தது பாருங்க. நீங்க சோறு சாப்பிட இல்லையா நீங்க சோறு சாப்பிட இல்லையா. அதாவது நீங்க நேற்று சோறு சாப்பிட இல்லையா பாஸ்ட்ல நடந்த விஷயத்த கேட்க போறோம். நீங்க சோறு சாப்பிட இல்லையா அப்படி கேட்க போறோம்டா ஓயா பத் கேவாண்டா சாப்பிட்ட என்ன இறந்த காலம். நீங்க சோறு சாப்பிட்டீங்க ரெண்டு பாய்க்க போறோம்டா ஒயா பத் கேவ. அப்ப இல்லையன்றதுக்கு வந்து நாங்க நே பாவிப்போம். என்ன இல்லையன்றதுக்கு நே. இந்த நே பாவி கேட்க வந்து கேவே நேன்னு தானே பாவிப்போம். கேவே நே என்ன கேவானே அப்படி பாவிக்க மாட்டோம். ஏ சவுண்ட் ஆக்கி போட்டு தான் பாவிப்போம். அந்த கண்ணவுக்கு கண்ணே என்று பாவிச்சோம். அதே மாதிரி கேவே நே என்று தானே பாவிப்போம். அப்ப இல்லையான்றதுக்கு
இந்த நேன்றது கேள்வியா வரைக்க நெத்தன்னு வரும். நெத்த சரியா? நேன்றது கேள்வியா வரைக்கும் அப்படி வரும். நெத்த என்று வரும். இல்லைன்றதுக்கு நே, இல்லையாண்டா நெத்த. அப்ப கேவே நெத்தண்டா சாப்பிட இல்லையா? அப்ப ஒயாபத் கேவே நெத்த, ஒயாபத் கேவே நெத்த, நீங்க சோறு சாப்பிட இல்லையா என்று கேட்கலாம். இதுல பாவிக்க வேண்டியது பாஸ்ட் ஃபார்ம். இதே கண்ணினெத்த என்று பாவிக்க போறீங்கடா, கண்ணினெத்த இல்லாட்டி கண்ணெத்த என்று பாவிக்க போறீங்கடா, நீங்க சோறு சாப்பிடுற இல்லையா என்று கேட்கறதுக்கு பாய்ப்பு. இல்லாட்டி நீங்க சோறு சாப்பிட மாட்டீங்களா என்றதுக்கு அந்த கண்ணினெத்த என்றது பாய்வு. இது வந்து பாஸ்ட் ஃபார்மேட் என்னபடியா, நீங்க கனவாண்ட பாஸ்ட் டென்ஸ் கேவா, அப்ப கேவினெத்த என்று பாய்வு. இப்ப இதே ஏன் நீங்க சோறு சாப்பிடல, ஏன் நீங்க சோறு சாப்பிடல பாஸ்ட் டென்ஸ்ல கேட்க போறோம். அப்ப ஏன்ன்றதுக்கு ஐ, ஐ, நீங்கன்றதுக்கு ஓயா, சோறுன்றதுக்கு பா, சாப்பிட இல்ல. அப்ப இதுல பாருங்க, இந்த இல்லைன்றதே கேள்வியா வந்திருக்கு. இல்லை என்றது அங்க இல்லையா என்றுதான் கேள்வியா வந்திருக்கு. அப்ப இல்லையான்றதுக்கு நெத்த, இந்த இல்லைன்றதே கேள்வியா வரைக்க நாங்க பாவிக்கிறது நெத்தே, நெத்தே, நே இத்தே, நெத்தே என்று பாய். அப்ப இங்கேயும் வந்து ஏ சவுண்ட் தான். அப்ப கேவே நெத்தே, கேவே நெத்தே ரெண்டு பேர். இதே இப்ப நிகழ்காலம் பண்ணா, ஏன் நீங்க சோறு சாப்பிடுறே இல்ல, ஐ ஒயா பத் கண்ணி நெத்தே ரெண்டு பேர். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இல்லையாண்டா நெத்த, இல்லைன்றது கேள்வியா வரைக்க நெத்தே. அடுத்தது, நீங்க இன்னும் சோறு சாப்பிட இல்லையா, நீங்க இன்னும் சோறு சாப்பிட இல்லையா, இன்னும் சோறு சாப்பிட இல்லையா ரெண்டு கேட்க போறோம்டா, ஓயா இன்னும் என்றதுக்கு தாம, தாம, சோறு என்றதுக்கு பத், சாப்பிட இல்லையா. அப்ப இன்னும், அதாவது இன்னும் சாப்பிட இல்லையா, இன்னும் சாப்பிட இல்லையா, அந்த அந்த மாதிரியான இடங்கள்ல கேட்க போறோம். அந்த இடத்துல லா போட்டு கேட்கலாம். அப்ப காளானத்த, இப்ப காளானத்த ஒயா தாம பத் காளானத்த, ஒயா தாம பத் காளானத்த, ஒயா தாம பத் காளானத்த கட்டு விட்டா சரி. ஒயா தாம பத் காளானத்த. இப்ப நீங்க சோறு சாப்பிடுற இல்லையா என்றா, இது ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஒயா பத் கண்ணினத்த, இது ஒரு பிரசன்ட் ஃபார்மேட் தானே. அப்ப கண்ண ஏ சவுண்ட் ஆக்கி விட்டீங்கடா, கண்ணே, இல்லையாண்டா நெத்த, அப்ப கண்ணினத்த. இப்ப இப்படி சொல்ல போறோம், நீங்க சாப்பாடு கொண்டு போங்க, நீங்க சாப்பாடு கொண்டு போங்க என்று சொல்ல போறோம்டா, ஒயா சாப்பாடு கேம, அப்ப சாப்பாட்டுக்கு கேம, ஒயா கேம, கொண்டு என்றதுக்கு அரகென, கொண்டு என்றதுக்கு அரகென, எண்ண போங்க. ஒயா கேம அரகென எண்ண, ஒயா கேம அரகென எண்ண, நீங்க சாப்பாடு கொண்டு போங்க. இதே நீங்க சாப்பாடு கொண்டு வாங்க என்று சொல்ல போறீங்கடா, இல்லாட்டி சாப்பாடு எடுத்துக்கொண்டு, எடுத்துக்கொண்டு, கொண்டு, எல்லாத்துக்குமே நாங்க பாவிக்கிறது அரகெனதான். சரியா? அப்ப சாப்பாடு கொண்டு வாங்க, அப்ப அரகென என்ன, வாங்கண்டா என்னதானே, அப்ப அரகென என்ன. அப்ப சாப்பாடு கொண்டு போங்கண்டா அரகென எண்ண, இல்லாட்டி அரங் எண்ண, அரங்கண்டாலும் சரி. சரியா? சோட்டா சொல்லலாம் அரங். அப்ப அரகெனாலும் சரி, அரங்கண்டாலும் சரி. சரியா? ஒயா கேம அரகென எண்ண, நீங்க சாப்பாடு கொண்டு போங்க, இல்லாட்டி நீங்க சாப்பாடு கொண்டு வாங்கண்டா ஒயா கேம அரங் என்ன. இப்ப இன்னும் சாப்பாடு ஒண்ணும் செய்யல, இன்னும் சாப்பாடு ஒண்ணும் செய்யல என்ன சொல்ல போறீங்க. இன்னும், இன்னும்டா தாம, தாம, சாப்பாடுண்டா கேம, இப்ப தாம கேம, ஒண்டுமன்றதுக்கு மொக்குத், தாம கேம மொக்குத், செய்யல, செய்யல, இன்னும் செய்யல. அப்ப இன்னும் பண்றதுக்கு நாங்க லா தானே பாவிப்போம். அப்ப லா, அப்ப ஹதலானே, ஹதலானே, தாம கேம மொக்குத் ஹதலானே, தாம கேம மொக்குத் ஹதலனே, செய்யல, செய்யறதுக்கு வந்து ஹதன், செய்யறதுக்கு. கரண்ணா அது ஒரு வேலையை செய்யறது, ஹதன்னா என்ன, இப்படி சாப்பாடு செய்யறது, ஒரு பொருளை உருவாக்குறது, அப்படியான. அப்ப ஹதலா இன்ன வட்டி போட்டு லா சேர்த்திருக்கிறான். அப்ப ஹதலா நே, செய்யல. இப்ப தாம கேம மொக்குத் ஹதலனே. இப்ப அடுத்தது பாருங்க, பிறகு சாப்பாடு தாரணன்னு சொல்லுங்க, பிறகு சாப்பாடு தாரணன்னு சொல்லுங்க. அப்ப இத சேர்த்தே சொல்லலாம், என்ன இன்னும் சாப்பாடு ஒன்றும் செய்யல,
பிறகு சாப்பாடு தாரணன்னு சொல்லுங்க. அப்ப அதை எப்படி சொல்றேன்னு பாப்போம். பிறகுன்றதுக்கு பஸ்ஸே பஸ்ஸே, சாப்பாடுன்றதுக்கு கேம, தாரணன்றதுக்கு தென்னா, தாரணன்றதுக்கு தென்னா. அப்ப தென்னவோட சேர்த்திருக்கிறோம். மெயின் நான் தானே தர போறேன், இனிதானே தர போறேன். அப்ப தென்னம் சொல்லுங்க කියන්න. පස්සේ කෑම දෙන්නම් කියන්න. පස්සේ කෑම දෙන්නම් කියන්න. බෙන්ඩුன்றதுக்கு කියලා போட தேவையில்லை. சரியா? அப்ப பஸ்ஸே கேம தென்னம் කියන්න. பிறகு சாப்பாடு தாரன்னு சொல்லுங்க. சரியா? தென்னமண்டா தாரன், කියන්නண்டா சொல்லுங்க. அடுத்த நீங்க சோறு சாப்பிடுங்க, கதைக்க வேண்டாம். நீங்க சோறு சாப்பிடும் போது கதைக்க வேண்டாம். இப்படி நாங்க சொல்ல போறோம்டா, நீங்க ஓயா சோறு பா, இந்த போது என்றதுக்கு நாங்க சிங்களத்துல கொட்டைன்னு பாவிக்கும். சரியா? கொட்டை. இந்த கொட்டை பாவிக்கை வந்து எப்படி பாவிக்கோம்டா, இந்த கண்ணை இருக்குதானே, கண்ணுல இருக்கிற இன்னன்னாவை கட் பண்ணுவோம். கட் பண்ணி போட்டு தான் கொட்டை சேர்ப்போம். அப்ப கணக்கொட்டைன்னு வேற. அதே மாதிரி தான் மிச்சம் இல்லாத்துக்கும். இப்ப பொண்ணண்டா இன்னன்னா வெட்டி போட்டு பொனக்கொட்டை என்று தான் சேர்ப்போம். அதே மாதிரி லியன்னாண்டா லியன கொட்டை. அடுத்தது கியன்னாண்டா கியன கொட்டை. அப்படித்தானே செய்யறோம். இன்னன்னா விட்டோம். அப்ப நீங்க சோறு சாப்பிடுங்க. அப்ப ஒயா பத் கணக்கொட்டை, கதைக்க கதாகரன்னு வேண்டாம் எப்பா. அப்ப ஒயா பத் கணக்கொட்டை கதாகரன்னு எப்பா. அப்ப கதைக்க கதாகரன்னு வேண்டாம் எப்பா. அப்ப இதுல ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, போது வேண்டா கொட்டை செய்யணும். கொட்டை செய்க இன்னன்னா பேட்டர்ன் கட் பண்ணணும். என்ன கண்ணவுல இருக்கிற இன்னன்னா அதை வெட்டி விட்டீங்கன்னா சரி, கண்ணு வேற. லியன வேண்டது கத்தாக்கரன போன கியவன, அப்படி எல்லாத்துக்குமே வந்து சேம் ஃபார்மேட் தான். அடுத்தது நீங்க சோறு சாப்பிட்டு இருப்பீங்க. இது ஒரு எதிர்கால பேட்டர்ன். நீங்க சோறு சாப்பிட்டு இருப்பீங்க. இது எப்படி வரும்? நீங்கண்டா ஓயா, சோறு வேண்டா பத், சாப்பிட்டு இருப்பீங்க. அப்ப காலா என்றத தனிஞ்சே பாவிக்க போறோம். லா பேட்டர்ன். காலா இருப்பீங்க அத்தி அத்தி. அப்ப அத்தி என்றது மீனிங் போதும் என்றதுதான் தனி மீனிங். தனியே அத்தி என்று வந்தா போதும் என்ற மீனிங். இங்க சேர்ந்து வரைக்க அது மீனிங் சாப்பிட்டு இருப்பீங்க. ஒயா பத் காலா அத்தி, நீங்க சோறு சாப்பிட்டு இருப்பீங்க. ஒயா பத் காலா அத்தி. இதே நீங்க தண்ணி குடிச்சிருப்பீங்க. ஒயா வத்துற பீலா அத்தி. சரியா? லியலா அத்தி எழுதி இருப்பீங்க. அப்படித்தான் இந்த வாக்கியம் வந்து உருவாகும். இப்ப இப்படி சொல்ல போறேன். நீங்க சோறு சாப்பிடுறேன்டா நானும் சாப்பிடுறேன். நீங்க சோறு சாப்பிடுறேன்டா நானும் சாப்பிடுறேன். இப்படி சொல்ல போறீங்கடா, நீங்க ஓயா சோறு பத் சாப்பிடுறது. அப்ப இது வந்து ஒரு நிகழ்காலம். என்ன நிகழ்காலம்? அப்ப நிகழ்காலம் என்றா கனவா. ஓகே, இது இப்படி வராது. கணக்கொட்ட கதாக்கரப்பா இப்படி வராது. சரி, ஒயாபத் கனவா. என்ன ஒயாபத் கனவா? ஏன் கனவா? இது ஒரு நிகழ்காலம். என்றால்ன்றதுக்கு நம். என்றால்ண்டா நம். நானும் சாப்பிடுறேன். நானுமண்டா மா. நானுமண்டா மா. சாப்பிடுறேன் கனவா. இது நிகழ்காலம் தானே, கனவா. அப்ப எப்படி வரும்? ஒயாபத் கனவானாங் மாத் கனவா. அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்னண்டு வருது? ஒயாண்டா நீங்க, சோறு என்றா பத் சாப்பிடுறது. அப்ப அது ஒரு நிகழ்காலம் தானே. அப்ப நிகழ்காலம் கனவா. என்றாலண்டா நம். நானும் மாத் சாப்பிடுறேன் நிகழ்காலம் கனவா. இவ்வளவுதான் பெறல். இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறட்டா நானும் குடிக்கிறேன். அப்ப என்னன்னு வேற? ஒயா வத்துற பொனவானங். என்ன பொனவாண்டா குடிக்கிறது. பொனவானங் மாத் பொனவா. அப்படித்தானே எல்லா வாக்கியங்களும் உருவாகும். இப்ப நீங்க சோறு சாப்பிடுங்களன். நீங்க சோறு சாப்பிடுங்களன் எப்படி நாங்க சொல்ல போறோம்டா, நீங்க ஓயா சோறு பத் சாப்பிடுங்கடா கண்ணு. அப்ப சாப்பிடுங்களே. இந்த லேன் லேன் வருது தானே, இந்த லேனுக்கு கோபாவிப்பு. அப்ப கண்ணக்கோ கண்ணக்கோ. அப்ப ஒயாபத் கண்ணக்கோ. நீங்க சோறு சாப்பிடுங்களேன். ஒயாபத் கண்ணக்கோ.
நீங்க சோறு சாப்பிடுங்களேன் ரெண்டு பேரும். அப்ப கண்ணவோட கோ சேர்த்து விட்டோம்டா அது என்னவா வேற என்ன ஒரு அன்பா சொல்ற மாதிரி சாப்பிடுங்களேன் என்ற ஒரு மீனிங்ல வேற. ஒயா பத் கண்ணக்கோ இதே மாதிரி பொன்னக்கோ லியன்னக்கோ கத்தாக்கரன்னக்கோ எல்லாத்துக்குமே இதே சேல் பேட்டர்ன். சரியா? அப்ப வினை அடி இருக்குதானே அதோட கோ சேர்த்து விட்டீங்கடா. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, நாங்களும் சோறு சாப்பிடுவோமே. நாங்களும் சோறு சாப்பிடுவோமே இல்லாட்டி சாப்பிடுவோமே சொல்லுவோம் அது. அப்ப நாங்களும் அப்ப நாங்களண்டா அப்பி அதோட சேர்த்தமண்டா நாங்களும் அதோட சேர்த்தமண்டா நாங்களும் சோறு பத். அப்ப அபித் பத் சாப்பிடுவோம். அப்ப ஓம் ஒரு எதிர்கால பேட்டர்ன். அப்ப நாங்கள் வாரவடியா மூசை கோடும். அப்ப கண்ணவுல இருக்கிற இன்னவ கட் பண்ணி விட்டா க ரெண்டு பேரும் அதோட மூ சேர்த்து விட்டோம்டா கமு. அப்ப கமு அதோட இந்த மேன் லேன் எல்லாத்துக்குமே கோதா. அப்ப கமுக்கோ அபித் பத் கமுக்கோ நாங்களும் சோறு சாப்பிடுவோமே அபித் பத் கமுக்கோ ரெண்டு பேரும். அடுத்த பேட்டர்ன் வந்து நீங்க சோறு சாப்பிட்ட உடனே இங்க வாங்கோ சொல்லுதான். நீங்க சோறு சாப்பிட்ட உடனே இங்க வாங்க. நீங்க சோறு சாப்பிட்ட உடன் வாருங்க என்ன அப்படி சொல்லுவோம் தானே. சாப்பிட்ட உடனே வாங்கும் இல்லாட்டி சாப்பிட்ட கையோட வாங்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடங்கள்ல நாங்க எப்படி பாய்ப்போம்டா ஓயா பத் இஞ்சையும் வந்து இந்த பூ பேட்டர்ன் தான் பாய்ப்போம் கமன் பாவிக்கிற இடத்துல. அப்ப காப்பு கமன் இந்த உடன்ன்றதுக்கு கமங்கன்றத பாய்ப்போம். அப்ப காப்பு கமன் ரெண்டா சாப்பிட்ட உடனே, பீப்பு கமன் குடிச்ச உடனே, லியப்பு கமன் எழுதின உடனே, கதாக்கரப்பு கமன் கதைச்ச உடனே இப்படி அந்த பேட்டர்ன் வந்து வேற. அப்ப பூ பேட்டர்னோட நாங்க கமன் சேர்க்கிறதுன்றத ஞாபகம் வச்சிருக்கோம். இங்க வாங்கோ மெஹேன் மெஹேன் ஒயா பத் காப்பு கமங் மெஹேன் ஒயா பத் காப்பு கமங் மெஹேன். இப்ப அவர் சாப்பிடுறத மாதிரி சாப்பிடுங்க இல்லாட்டி அவர் சாப்பிடுவத போல சாப்பிடுங்க என்று சொல்லுவது தானே. அந்த போல மாதிரி என்று சொல்லுவது தானே. அவர் சாப்பிடுறத மாதிரி சாப்பிடுங்க ரெண்டு சொல்ல போறோம்டா. அவரண்டா ஏயா சாப்பிடுறது ஒரு நிகழ்காலம் தானே. அப்ப கனவா. அப்ப ஏயா கனவா போலன்றதுக்கு வகை. போலண்டா என்ன வகை. சாப்பிடுங்க கண்ணு ஏயா கனவா வகை கண்ணு ஏயா கனவா வகை கண்ணு. அவர் சாப்பிடுறத போல சாப்பிடுங்க இல்லாட்டி அவர் சாப்பிடுறத மாதிரி சாப்பிடுங்க இல்லாட்டி சோட்டா சொல்றேன்டா இப்படின்னு சொல்லலாம். அவரை போல சாப்பிடுங்க என்று சொல்ல போறீங்கடா. ஏயா வகை கண்ணு ஏயா வகை கண்ணு. தம்பிய போல சாப்பிடுங்க ஏண்டா மல்லி வகை கண்ணு மல்லி வகை கண்ணு ரெண்டு பேர். சரியா? அப்ப அவர் சாப்பிடுறத போல சாப்பிடுங்கடா. ஏயா இந்த சாப்பிடுறதுன்றது நிகழ்காலம் தானே. அப்ப கனவா வகை போல சாப்பிடுங்க வினையாடி என்ன. அடுத்த பேட்டர்ன் அவர் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட வேணாம். அவர் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுறோம். அவர் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட வேணாம். அப்ப முதல் பேட்டர்ன் வந்து ஒரு நிகழ்கால பேட்டர்ன் சாப்பிடுற மாதிரி. இது சாப்பிட்ட மாதிரி இறந்த கால பேட்டர்ன். அப்ப இறந்த காலம் என்றோனே உங்களுக்கு ஞாபகம் பெறணும் இந்த பூ பேட்டர்ன் என்ன. அப்ப காப்பு ஏயா காப்பு விதிகட்ட ரெண்டா முறைக்கு அவர் சாப்பிடுற முறைக்கு இல்லாட்டி சாப்பிடுற மாதிரிக்கு. அப்ப காப்பு விதிகட்ட சாப்பிட வேண்டாம் கண்ணேப்பா. ஏயா காப்பு விதிகட்ட கண்ணேப்பா இல்லாட்டி நீங்க சோட்டா இப்படின்னு சொல்லலாம். அப்ப சாப்பிடுறதுண்டா கேவாதான் இறந்த காலம். போலண்டா வகை. அப்ப கேவா வகை கண்ணேப்பா. இது நார்மலா சொல்லலாம் ஷார்ட். சரியா? ஏயா கேவா வகை கண்ணேப்பா. ஏயா கேவா வகை கண்ணேப்பா. அவர் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட வேண்டாம். ஏயா கேவா வகை கண்ணேப்பா அப்படி வேற. இப்ப காப்பு விதிகட்ட என்றாலும் சேம் மீனிங் தான். கேவா வகை என்றாலும் சேம் மீனிங். சரியா? எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். இப்ப லியாப்பு விதிகட்ட எழுதின மாதிரி. அதே மாதிரி லிவ்வா வகை எழுதின மாதிரி எழுதினது போல அப்படி வரும். இப்ப இப்படி நாங்க பாவிப்போம். அவர் சோறு சாப்பிடுறதா இல்ல சாப்பிடுவதாக இல்லை என்று நாங்க சொல்ல போற மாட்டோம். அவர் சோறு சாப்பிடுறதா இல்ல பார்க்க சோறு சாப்பிட மாட்டார் மாதிரிதான் கிடக்குது. சோறு சாப்பிடுறதா இல்லை ரெண்டு நாங்க சொல்ல போற மாட்டா. அதுக்கு அப்படி வர மாட்டா. ஏயா பத் சோறு
சாப்பிடுறதா இல்ல. அப்ப இல்லையண்டா என்ன? அப்ப சாப்பிடுவதாக இதுக்கு வந்து நாங்க என்ன பாய்ப்போம்டா கண எக்கண்டு பாய்ப்போம். இது எப்படி வருதுண்டா இந்த கண்ணை இருக்குதானே இந்த கண்ணவுல இருக்கிற இன்னன்னாவை தூக்கணும். சரி, இன்னன்னாவை தூக்கினா கண அதோட எக்காக் சேர்த்து விட்டா சரி. சரி, எக்காக் இது ஒன்று என்ற மீனிங் இல்ல, இது சாப்பிடுவதாக என்ற மீனிங்க கொடுக்க கண எக்காக். பொனேக்கா கண்டா குடிக்கிறதா இல்ல. சரியா, அடுத்த லியனேக்கா எழுதுறதா இல்ல. அவ இப்படிதான் வேற. அப்ப இஞ்சையும் வந்து இன்னன்னாவை கட் பண்ணி போட்டு எக்காக் சேர்த்து விட்டீங்கடா சரி. சரியா, இப்ப கணே கப்னே அப்ப ஏபத் கணே கப்னே இப்ப சோறு சாப்பிடுறதா இல்ல. ரெண்டு பேர் இப்ப நாங்க இப்படி சொல்ல போறோம். இத சாப்பிட்டவர் இவர் தான், இத சாப்பிட்டவர் இவர் தான் என்று சொல்ல போறோம்டா. இத என்றதுக்கு என்ன மேக்கர். மேக்கர் சாப்பிட்டவர். இப்ப இது ஒரு ஆளை சுட்டி காட்ட போறோம். அப்ப அதுக்கு நாங்க கெனான்றத வந்து பாவிப்போம். அப்ப சாப்பிட்டவர் அப்ப ஒரு ஆள் தானே, அப்ப கெனான்றத பாவிப்போம். அப்ப இது ஒரு இறந்த காலம் தானே, முடிஞ்சது. அப்ப காப்பு இந்த பூ பெட்டர்னர் அப்ப காப்பு கெனா மேக்க காப்பு கெனா இவர் தான். இவருக்கு என்ன மேயா மேயா. இந்த தானுக்கு வந்து நாங்க தமாயில இருக்கிற ஈ என்ன, இப்ப தமாய் என்னன்னு முடியும் ஈல முடியும். இந்த ஈய தனியா போட்டாலும் தான் தான். அப்ப ஈய கடைசியா முடிச்சு விட்டப்பட்டா மேக்க காப்புக்கேனா மேயாய். இத சாப்பிட்டவரி வர்றான். அந்த சுட்டி காட்டேக்க வந்து நாங்க இந்த வாக்கியம் பாய்ப்போம். மேக்க காப்புக்கேனா மேயாய், மேக்க பீப்புக்கேனா ஏஆய். இத குடிச்சவர் அவர்றான். அப்ப ஏஆய்னா அவர்றான் என்ன, இத குடிச்சவர் அவர்றான். ரெண்டு பேர். அடுத்தது பார்க்க போறோம். நான் சோறு சாப்பிட போறேன். நான் சோறு சாப்பிட போறேன். அப்ப இத நாங்க ரெண்டு பேட்டர்ன்ல பார்ப்போம். ஒன்று வந்து இப்ப அவர் வந்து இனிதான் சாப்பிட போறார், சாப்பிடுற ஐடியாவில இருக்கிறார், ஒரு பேட்டர்ன். அடுத்த ரெண்டாவது பேட்டர்ன் வந்து அவர் வந்து சாப்பிடுறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறார். சரியா, அந்த ஐடியா. இப்ப முதலாவது ஐடியா வந்து ஹதன்னே, அதாவது சாப்பிடுறதுக்கு வந்து அவர் ஜோதிச்சு வச்சிருக்கிறார். சரியா, அவர் சாப்பிடறதுக்கு ஜோதிச்சு வச்சிருக்கிறார். அப்ப அப்பேக்க நான் சோறு சாப்பிட போகிறேன் என்று சொல்லுவேன் தானே, அந்த இடத்துல எப்படி வருமாண்டா மாம பாத் சாப்பிட கண்ண போகிறேன். அப்ப இந்த இடத்துல ஹதன்னே என்றதுதான் பாவிப்போம். ஹதன வாண்டாலும் சரி, இல்லாட்டி ஹதன்னே ஏ சவுண்ட்ல முடிச்சாலும் சரி. ஏனண்டா ஒரு கேள்விக்கு தானே ஆன்சர் பண்ண போறார். கேள்விக்கு ஆன்சர் பண்ற இடங்கள்ல நாங்க ஏ சவுண்ட்ல முடிப்போம், ஏ சவுண்ட்ல கடைசியில முடிப்போம். அப்ப மம பாத் கண்ண ஹதன்னே என்றா அவர் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார் சாப்பிடணும் என்ன. அப்ப ஒரு ஆள் கேட்க வந்து நான் சாப்பிட போறேன், இதே அவர் சாப்பிடறது தான் போய் கொண்டிருக்கிறார். ரெண்டு அந்த இடத்துல பாவி கேட்க மம பத் கண்ணையானவா இல்லாட்டி மம பத் கண்ணையான்னி என்று சொல்லலாம். சரி, ஏ சவுண்ட் போர்ட். அப்ப மம பத் கண்ணையானவா. அப்ப ரெண்டு பேட்டர்னும் வித்தியாசம் என்ன. இது வந்து ஐடியா, இது வந்து அவர் போய் கொண்டிருக்கிறார் சாப்பிடுறது. சரி, அப்ப மம பத் கண்ணையானவா, மம பத் கண்ணையானவா. ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அதாவது இந்த 58 விதமான வாக்கிய அமைப்புகளையும் வந்து நீங்க வட்டிவா ப்ரோ ஆயிட்டீங்கண்டா உங்களுக்கு சிங்களம் இனி கதைக்கிறது மற்றது எழுதுறது எல்லாமே சரியான ஈஸியா இருக்கும். அப்ப இந்த பேட்டர்ன்ஸை வச்சு கொண்டுதான் எல்லா வாக்கியங்களுமே வந்து உருவாகி கொண்டிருக்கு. தேங்க்யூ.